ரொம்ப ரொம்ப பொறுப்படுத்து ரொம்ப ஒரு சக்ஸஸ் ஆகணுன்ற ஒரு வெறி எல்லாமே இருக்கு அவர்கிட்ட. பட் அதெல்லாம் வந்து வெளியே காட்டிக்காம ஒரு ரொம்ப ஒரு கூலான கைன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ரேல் பண்ணியிருக்காரு. பட் அட் ஹார்ட் அட் இஸ் ஒர்க் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கைன்னு நான் சொல்லுவேன். சிவா சொன்ன மாதிரி அவர் 400 வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் வந்து அவர் பேசுறதும் பழகிறதும் அப்படிதான் இருக்கும். அவருக்கு தெரியாத ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை சினிமாவில், எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது தான். இப்போ வரப்போகிற ஏஐல கூட அவர் நிறைய சொல்லுவார். ஸோ பட் ஆனஸ்ட்லி ஆல் தி பெஸ்ட் சிரீஷ். ஏன்னா அவர் பேரே வந்து நிறைய தப்பாக தான் சொல்ல. இப்போ வந்து சிவா கூப்பிட்றது தான் சரி, தப்பாக தான் கூப்பிடுவாரு. ஸோ அவரே வந்து நம்ம வந்து நிறைய பேரில் கூப்பிடுவோம். ஸோ பட் ஆல் தி பெஸ்ட் சிரீஷ். கண்டிப்பாக சூப்பர் ஹீரோ. அண்ட் நிச்சயம் நீங்கள் வந்து ரொம்ப நாளாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டு போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெஃபினெட்லி ஆல் தி பெஸ்ட் அண்ட் விஷிங் யூ பிளாக்பஸ்டர் சக்ஸஸ். லைக் கண்டிப்பாக இந்த படத்தில் பிரச்சனை எழுதி வாங்கிட்டீங்களா நேஷனல் அவார்டு தான். ஸோ டெஃபினெட்லி கண்டிப்பாக இந்த படத்துலேயும் டெஃபினெட்லி இட்ஸ் அன் என்டர்டெய்னர். டெஃபினெட்லி ஒரு பெரிய சொல்லியிருக்காரு கதை தான். ஸோ இட் பி ஹியூஜ் சக்ஸஸ் அண்ட் விஷிங் யூ மெனி மோர் ஃபிலிம்ஸ் டு கம் லைக் திஸ் அண்ட் ஹியூஜ்